இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சிம்பிளாக புரியும். அதாவது உங்களோட ஆண்டு வருமானம் 12 லட்சம் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0% ஆஃப் நீங்கள் இன்கம் டேக்ஸே கட்டணும்னு அவசியம் இல்லை. இதே இது அவங்களோட ஆண்டு வருமானம் 12,100,000 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா, அதாவது 12 லட்சத்தை நீங்கள் 3 பிரிங்க. 4 லட்சம் 4 லட்சம் 4,100,000 பிரிங்க. சரியா? ஸோ 4 லட்சத்துக்கு 0% ஆஃப் இன்கம் டேக்ஸ். செகண்ட் 4 லட்சத்து இருக்குல்ல, அதுக்கு 5%. ஓகேவா? ஸோ 20,000. மூணாவது 4 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 40,000. நாலாவதுக்கு 100 இருக்கா, அதுக்கு 15%. ஸோ நீங்கள் 15. ஸோ மொத்தம் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் 12 லட்சத்துக்கு உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸே பே பண்ண தேவையில்லை. 12 லட்சத்து 100 ஆச்சுன்னா 60,015 நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டணும் ஃபார் இன்கம் டேக்ஸ். ஓகேவா? ஸோ எனவே 12 லட்சத்துக்கு மேலே 100 மட்டும் அதிகமான உங்கள் சம்பாதித்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 60,015 நீங்கள் வருமான வரியாக கட்டணும். இதுதான் புது வகையான வரி விதிப்பு. இதே இது உங்கள் சம்பளம் 12 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு ஆண்டு வருமானம் அப்படின்னா நீங்கள் 0% வரி கழுத்தினா போதும். அதாவது ரூ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹1 கூட நீங்கள் கட்டணும் அவசியம் இல்லை. சரியா? அதே 100 ஆச்சுன்னா நீங்கள் 60,015 கட்டணும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2025 எல்லாருக்குமே தெரியும் 12 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு. ஓகேவா? அதாவது 12 லட்சம் நீங்கள் வருமானம் வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு, அதாவது ஆண்டுக்கு நீங்கள் எந்த வித வரியும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண தேவையில்லை. அதாவது இன்கம் டேக்ஸுக்கு பே பண்ண தேவையில்லை. சரியா? ஸோ இது கடந்து வந்த வருடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவு ஸ்லாப் 2005 பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயா இருந்துச்சு, அதாவது சேலரிடு எம்ப்ளாய்க்கு. சரியா? அதே 2012 பார்த்தீங்கன்னா 2 லட்சமாக இருந்துச்சு. 2014 பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம். 2019 5 லட்சமாக இருந்துச்சு. 2023 7 லட்சமாக இருந்துச்சு. 2025 ஆண்டு பார்த்திங்கன்னா 12 லட்சமாக இருக்குது இப்போ கரண்ட்டாக. ஸோ இப்போ நிறையா பேருக்கு நான் இப்போ 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா தான் வாங்குறேன், அப்போ நான் இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ண வேணாமா அப்படின்னு நிறையா பேர் டவுட் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு டேக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 0% தான் வரும். ஓகேவா? ஸோ இதை ஓல்டு ரெஜிமியும் நியூ ரெஜிமிக்கும் நிறையா பேர் டவுட் இருக்குது. இப்போ பட்ஜெட்டு அறிவித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஃபைல் பண்ணணுமா, நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேணாமா அப்படின்னு நிறையா பேருக்கு தப்பான பேருக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? அந்த டவுட்டை ஃபுல்லாக இந்த வீடியோவில் நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஓகேவா? மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாப் எதுக்காண்டி அறிவிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2025 இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். ஓகேவா? இந்த அறிவிப்பு எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா சேவ் மோர். ஓகேவா? ஸ்பெண்ட் மோர் அண்ட் லிவ் பெட்டர் வித் பட்ஜெட் 2025. ஓகேவா? மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான். அதாவது இதனால் நீங்கள் கட்டக்கூடிய டேக்ஸ்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் ஸ்பெண்ட் மோர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் செலவு பண்ணுறதும் அதிகமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிவ் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணி வாழலாம். ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு இன்கம் இருந்தால் தான் நீங்கள் வாழ முடியும். சரியா? இன்கம் டேக்ஸ்னால் நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க அறிவிப்பு என்னென்னா நீங்கள் உங்களால் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை மோர் தானே நல்லா சேவ் பண்ணிக்கலாம். ஸ்பெண்ட் மோர் தென் லிவ் பெட்டர் வித் 2025 இன்கம் டேக்ஸ் பட்ஜெட். ஓகேவா? ஸோ அதுதாங்க மெயின் ரீசன். தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த பட்ஜெட் என்ன அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாண்ட் அவுட் மெசர்ஸ் இஸ் எஃபெக்டிவ்லி மேக்கிங் அண்ட் ஆனுவல் இன்கம் ஆஃப் ₹12 lakh டேக்ஸ் ஃப்ரீ. 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஆண்டு வருமானம் பெற்றீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீயில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அண்டர் த நியூ ரெஜிமி, ஓகேவா, இண்டிவிஜுவல்ஸ் ஏர்னிங்ஸ் 18 lakh per annum will receive நீங்கள் ஆண்டு வருமானம் 18 லட்சம் பண்ணியிருந்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு ₹70,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா while those earning 50 lakh per annum will benefit of 1.1 lakhs. One of the standard under the new regime, individuals earning 8 lakh per annum will receive a tax benefit of 70,000. Okay. Then while those earnings 50 lakh per annum will benefit of 1.1 lakhs. These changes aim to put more money in people's hands, boosting both savings and spends. Okay. ஸோ இதாங்க இந்த ஆனுவல் இன்கம் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஸ்லாபில் நீங்கள் கற்றுக்கிட்டது.
இதாங்க அந்த ஸ்லாபோட பெனிஃபிட் ஓகேவா. ஸோ இன்கம் டேக்ஸ் 2015 யுவர் ஏர்னிங்ஸ், அதாவது நீங்கள் 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. சரியா, நீங்கள் 12,10,000 வருஷத்துக்கு நீங்கள் எயின் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 12,10,000 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ரைட்டா. ஸோ 10,000 உங்களுக்கு டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துருக்குல்ல, அதுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 61,500 நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் 12,50,000 நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணிங்கன்னா அந்த 50,000க்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 67,500. அதே 12,70,000 நீங்கள் பெர் ஆனம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 70,000க்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 70,500 நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா. ஸோ 12,75,000 இப்போ நீங்கள் டேக்ஸ் இது ஆனுவல் இன்கம் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 71,250. ஸோ இதுக்கு மார்ஜினல் பெனிஃபிட் எதுவுமே மார்ஜினல் ரிலீஃபே கிடையாதுங்க உங்களுக்கு. சரியா. ஸோ இப்போ நீங்கள் 12 லட்சத்தி இதுக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக நீங்கள் 12 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் உங்கள் ஏர்னிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் லேபுக்குள்ளே உங்களுக்கு ரிலீஃப் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா. டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. இதே 12,01,000 இருந்தால் கூட அந்த ₹1 நீங்கள் டேக்ஸ் கட்டி தாங்க ஆகணும். எக்ஸாம்பிள் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எவ்வளோ கட்டணும், இப்போ நீங்கள் உங்களோட இன்கம் 12,100,000 இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ கட்டணுன்றது நான் இப்போ அடுத்து போடக்கூடிய வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு புரியுன்றது ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நிறையா பேருக்கு இந்த டேக்ஸில் உங்களுக்கு ஸ்லாபில் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஓகேவா. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டிஃபையாக உங்களுக்கு புரியும். ஓகேவா. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க நியூ டேக்ஸ் ரெஜிமி 2025 ஸ்லாபு. ஓகேவா. ஸோ அப் டு 3 லேக்குக்கு டேக்ஸ் கிடையாது. 3 lakh 1 to 7 lakh பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிமியோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5%, 7 lakh 1 to 10 lakh 10%, 10 lakh 1 to 12 lakh 15%, 12 lakh 1 to 15 lakh 20%, and 15 lakh and above you have to earn the annual income of rupees 15 lakh. So per 1 rupees you have to pay 30% of income tax. Okay. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும். ஓல்டு ரெஜிமினா என்ன, டேக்ஸ் ரெஜிமி, நியூ ரெஜிமினா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா. வாட் எவர் இட் மே பி யூஸ்டு ஃபார் யுவர் இன்கம் டேக்ஸ் அப்ளை, யூ ஹாவ் டு டிடக்ட் தி யுவர் இன்கம் ஃப்ரம் டேக்ஸ் ரிலீஃப். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ பட் கிளாரிட்டியான இன்னொரு பிக்சர் நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஆண்டு வருமானம் 13 லட்சம்னு பார்த்தீங்கன்னா 75,000 டேக்ஸ் பே பண்ணணும். இதே 14 லட்சம்னா 90,000 பே பண்ணணும். 15 லட்சம்னா 1,05,000. 16 லட்சம்னா 1,20,000 டேக்ஸ் பே பண்ணணும். 17 லட்சம்னா 1,40,000. 18 லட்சம்னா 1,60,000. 19 லட்சம்னா 1,80,000 வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணணும். 20 லட்சம்னா 2 லட்ச ரூபா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். 21 லட்சம்னா 2,25,000 டேக்ஸ் பே பண்ணணும். 22 லட்சம்னா 2,50,000 லட்ச ரூபா டேக்ஸ் பே பண்ணணும். 23 லட்சம்னா 2,75,000 டேக்ஸ் பே பண்ணணும். 24 லட்சம்னா 3 லட்ச ரூபா டேக்ஸ் பே பண்ணணும். 25 லட்சம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க பெர் ஆனம்னா 3,30,000 வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இதுதான் நியூ ஸ்லாப். ஓகேவா. ஸோ இது 12 லேக்குள்ளே இருந்தால் கிடையாது. தட்ஸ் இட்.